உனக்கு 10th மார்க் தான் இருக்குல்ல, நீ ஏன் போஸ்ட் ஆபீஸ் ஜாப் போகல அப்படிலாம் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் மீறி எனக்கு இருந்த ஒரே ஒரு உறுதி என்னன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. என் பொண்ணு அக்ரியில வந்து கான்வெகேஷன் போனப்ப கூட எங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது கிடையாது. ஐஸ்வர்யா லட்சுமி onto the stage who cleared RRB PO and RRB clerk. அவர்களை மேடை கிடைக்கலாம். வாழ்த்துக்கள்மா. அம்மாவோட ஒரு ரேம்ப் வாக் ஸ்டைலா. உன்னை விட்டால் உன்னை வெல்ல யாரும் இந்த மண்ணில் இல்ல என்று சொல்ல நீ இன்று வா. அம்மா சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த மெடலை போடும்போதே உங்களுக்கு? First of all, congrats to all the achievers. Okay, இந்த ப்ரௌட் மூமெண்ட்டை என்னால் எப்படி சொல்லன்றது தெரியல. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வரண்டா ரேஸ் இந்த மாதிரி ஒரு எல்லா பேரண்ட்ஸுக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு. ஏன்னா என் பொண்ணு அக்ரியில வந்து கான்வெகேஷன் போனப்ப கூட எங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது கிடையாது. ப்ரௌட், வெரி ப்ரௌட். இந்த அச்சீவ்மெண்ட் ஃபுல்லாகவே பியூர்லி இவளோட ஹார்ட் ஒர்க் தான். பேரண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியலாக மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறோம். இருந்தாலும் பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட சக்ஸஸ் தான் இது. இப்போ உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போதுல அவங்க டே அண்ட் நைட் அவங்க சஃபர் பண்ணி கிடைச்சதுக்கு தான் இது. என்னைக்குமே ஒரு பொம்பளை பிள்ளை ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த ஒரு இது எனக்கு இருந்துச்சு. என் பிள்ளைய அதை நான் கொண்டுட்டு வந்துட்டேன். என்னையால இருக்க முடியாதது நான் என் பிள்ளைய கொண்டு வந்துட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பையங்க கிடையாது, பொம்பளை பிள்ளைங்க தான் 2 பேரும். அதில் இதுதான் மூத்த பொண்ணு, என் பையன் மாதிரி. Oh, great. Thank you for thank you. Few words from your end. அம்மா வந்து வெறும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் பண்ணுன்னு சொல்றாங்க. அவங்களோட மாரல் சப்போர்ட் எவ்வளவு இருந்தது? அது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாவே என்னோட பேரண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு அதிகமா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ். சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து மெயின்ஸ் வரைய வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சில எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ வரைய போய் ரொம்ப 0.5 அந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ எல்லாரும் நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இவ்வளோ படிக்க வைக்கிறீங்க, ஒவ்வொரு சென்டரும் தூரமாக போடும்போது இவ்வளோ தூரம் போய் எழுதிட்டு வர்றீங்களே, அப்போது பாஸ் ஆகலை, நீங்கள் செலவு பண்ண காசுலாம் வேஸ்ட் தானே, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க இவளுக்காக அப்படிலாம் சொன்னாங்க. உனக்கு 10th மார்க் தான் இருக்குல்ல, நீ ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் போகலை அப்படிலாம் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் மீறி எனக்கு இருந்த ஒரே ஒரு உறுதி என்னன்னா, எங்கள் வீட்டில் பெண்களுக்கான தடைகள் வந்து எங்கள் அம்மா வரையே வந்துருச்சு. அதை வந்து எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் நானும் அக்செப்ட் பண்ணிட்டு நானும் சரின்னு அப்படியே முடங்கி கிடந்துட்டா இது வழியாக அப்படியே தொடர்ந்துடும். அதை வந்து நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என் மூலமா அந்த மாற்றத்தை வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறதுனால யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்காம ரொம்ப முயற்சி பண்ணி படித்தேன். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. வரண்டா ரேஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சீனியர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இருக்க ஒவ்வொரு மென்டாஸ்க்கும் நன்றி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நான் இந்த மேடையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் இந்த மேடையில் சொல்லணும்னு நினச்சது, இது நிறைய சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த வீடியோ போகும், பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல நினைக்கிறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படித்தாங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அவங்கள தயவு செஞ்சு டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அதுவே டிமோட்டிவேட் பண்ணாதீங்கடா டேய், வீடியோ பார்க்கறவங்களே. அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால நீங்க அவங்கள கண்டுக்கல அப்படின்னாலே அவங்களுக்கே அவங்கள பார்த்துட்டு தெரியும். நீங்க மோட்டிவேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தடை போடாதீங்க, அவங்க கனவுக்கு வழி விடுங்க. இதை ஒரு 4 பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து அதில் ஒரே ஒருத்தவங்கையாவது என் பொண்ணு படிக்கட்டும், பரவாயில்ல என் பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு போகட்டும் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அதை தான் நான் என்னோட உண்மையான வெற்றியா நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த மேடை கொடுத்து இதெல்லாம் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஒரு பேரண்ட் இல்ல பல பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. உங்களோட மெசேஜ் ஒரு மிகப்பெரிய மெசேஜ். Thank you so much and all the very best. Long way to go. Time to honor your parents. உண்மையாக நீ வென்று வா. Thank you and all the very best.